லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அப்படியே காத்திருக்கக்கூடிய அதாவது லேட்டஸ்ட்டா எல்லாருக்கும் என்ட்ரி கொடுக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? எப்படி இருக்க போதா? 1ஆ, 2ஆ, 3ஆ, 4ஆன்ற மாரி 4 கிரகத்தையும் தலைக்கு மேல வைத்து இந்த 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் மீனராசியில் சஞ்சரிக்க முடியும். அப்படின்ற மாரி தான் இருக்கு இந்த மாசம். சரி வாங்க பார்ப்போம். 4 கிரகம் தலைக்கு மேல உட்கார்ந்து 7ஆம் இடத்த தான் பார்ப்பேன்னு அடம் புடிச்சா என்னத்த சொல்ல? மிச்சத்தெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. நான் ஏதாவது சொல்லி, நீங்க டென்ஷன் ஆயி தேவையா எனக்கு இது? அதனால இந்த தடவ கொஞ்சம் சூரியன், செவ்வாய், சனி 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாவம் எங்கேயோ இருந்த நாய்சேகர் மாரி புதனும் வந்து மாட்டிக்க போறாரு. அதுவும் வந்து பாவம் அவரே நீச்சத்தை நோக்கி உட்கார்ந்திருக்காரு. இந்த நேரத்துல மீனராசிக்காரர்களுக்கு இப்படியான ஒரு அமைப்பு. அது 4ஆம் வீட்டு அதிபதி போய் கொஞ்சம் நீச்சமா இருந்தா வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஆ குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு, இல்லாட்டி உங்களுடைய சுய கௌரவம், இல்ல உங்களுடைய சுய திறமையின் மீதுல கொஞ்சம் நம்ம திறமைய காட்ட முடியாம போறது. நெறைய எனக்கு இன்டர்வியூலாம் வருது. ஆனா, எனக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வர மாட்டேங்குது. நெறைய நான் வந்து சொல்றேன். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்குன்ற மாரியான அமைப்பை உருவாக்கி குடுக்கறது. நெறைய 2, 3 வரைக்கும் போயிட்டு கடைசியில வேண்டான்னு ரிஜெக்ட் ஆறது. இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். அப்ப திறமையை காட்ட முடியாமல், திறமை கொஞ்சம் அ கம்மியா இருக்கிற மாரியான அமைப்பை அது வந்து உருவாக்கி குடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடம் தான் சுயம் சார்ந்த விஷயம். மனது ஏதோ ஒரு அ டைலமாக்குள்ளேயே இருக்கும். நைட்டெல்லாம் தூக்கம் வராம இருக்கும். மன ரீதியான சில சில அ நல்லவையோ, கெட்டவையோ எட்டி பார்க்கும். பட் காசு விஷயத்திலயும், பண விஷயத்திலயும் எந்த குறையும் இல்ல. அதெல்லாம் நல்லா தான் இருக்க போகுது. இந்த இடத்திலே இருக்கலாமா? அந்த வடிவேலு கேட்கிற மாரி இங்கேயே இருப்போமா? இல்ல துபாய்ல போவோமா? ஒரு 7:30 நம்மகிட்டயே வம்பிழுக்குதுன்ற மாரி நம்மகிட்டயே வந்து இந்த ப்ராஜெக்ட்லயே இருப்போமா? வேற ப்ராஜெக்ட் போவோமா? இல்ல வேலைய விட்டுருவோமான்ற மாரி நெறைய டைலமா ஓடிக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன மாரி இருக்கிற வேற வேலை கிடைச்சப்புறம் இருக்கிற வேலைய விடுங்க. இல்லாட்டி சாப்பாடுக்கு திண்டாட வச்சுரும் இந்த ஜென்மத்தில இருக்கக்கூடிய சனி. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு? மீனராசிக்காரர்கள். ஓகே. அதே சமயம் வந்து வீட்ல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். சொந்த ஊருக்கு போறது, சொந்த இடத்துக்கு போறது, இதெல்லாம் நடக்கும். இதற்கான வாய்ப்புகள்லாம் அதீதமாக இருக்கு. 6ஆம் வீட்டு அதிபதியும் வந்து தலைக்கு மேல இருக்கும்போது, வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் சில சில நீங்க எதிர்பார்த்த அமைப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி தான். சில பேருக்கு வேலையில் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும்போது வேலையில ஒரு நல்ல நம்பிக்கை, வேலையில ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல வாய்ப்புகள் உண்டு. இப்போ முதல்ல ஒரு 14 தேதி வேலையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் உட்கார்ந்திருக்க 2டே நம்ம கிட்ட உட்கார்ந்திருக்கும்போது, உங்கள் முயற்சியால் பணத்தை எப்படி மேற்கொள்ளுதல்ன்றது யோசிப்பீங்க. அப்ப எக்ஸ்ட்ரா இன்கம் பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா? இல்ல வந்து வீட்ல இருக்கவங்கள வேலைக்கு அனுப்புவோமா? இல்ல எப்படி வந்து காச வர வைக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? இது இப்படியே இருக்குமா? ஒழுங்கா வேலை குடுப்பாய்ங்களா ஆஃபீஸ்ல? இப்படியெல்லாம் குண்டு போடுறாய்ங்களே, நம்மளுக்கு வேலை இருக்குமா? அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம அப்படிலாம் யோசிப்போம். அந்த மாரியான கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மேலோங்கும். ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ சனி அப்படின்னாலே தன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஜென்மத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப என்ன கொஞ்சம் டிலே குடுப்பாரு, கொஞ்சம் தாமதத்தை குடுப்பார், கொஞ்சம் தடைகளை குடுப்பார். கொஞ்சோண்டு அடுத்தவர்களை பத்தி புரிய வைப்பார், கொஞ்சம் செலவுகளை குடுப்பார். 7ஆம் இடத்துக்கும் நமக்கும் ஒரு சின்ன சின்ன கிளாஷ குடுப்பாரு. 7ஆம் இடம்ன்றது பொண்டாட்டி மட்டும் இல்ல, தேவையில்லாம அவங்களே சொல்லக்கூடாது. 7ஆம் இடம்ன்றது புருஷன் இல்ல, அத மட்டும் சொல்லக்கூடாது. சமூகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் 7ஆம் இடம் தான். குடும்ப உறவுகள் 7ஆம் இடம் தான். அதே மாரி சொந்த பந்தங்கள் 7ஆம் இடம் தான். பார்ட்னர்ஷிப் 7ஆம் இடம் தான். உங்களுக்குன்னா எனக்கு நீங்க இதெல்லாம் 7ஆம் இடம் தான். அதனால இத்தனை காரணிகள் இருக்குன்ற போது, நீங்க பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்கு 7ஆம் இடம். அப்ப அவர்கள் மூலமாகவும் சில சில அம் சில சில விஷயங்கள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, அது நோ அப்டின்ற மாரி தான் இருக்கு. 15 நாளைக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தேவையில்லாம நீங்களே உங்கள குழப்பிக்காதீங்க. 15 நாளுக்கு அப்புறம் எல்லாமே சரியா போகுது. ஸோ ஜஸ்ட் 15 டேஸ் அவ்வளோதான். கண்ணு மூடி கண்ண திறக்கறதுக்குள்ள போயிடும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? இருக்கிற எல்லா ராசிக்காரும் வயித்தெரிச்சல் படுறது மீனராசிக்கார பத்தி. இவங்களுக்கு மட்டும் 7 நடக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளயும் 2 வருஷம் ஓடி போச்சு. நெறைய மீனராசிக்காரர்களுக்கு 7 தான் ப்ரமோஷன் கிடைச்சுச்சு. யாருக்குமே கிடைக்காதெல்லாம் உங்களுக்கு தான் கிடைச்சது. இல்லன்னுலாம் சொல்லாதீங்க. அதே மாரி இந்த ஜென்மத்திலயும் பெருசா பாதிக்க போறதில்ல. பட் ஆனா பாடத்தை, அனுபவத்தை சொல்லிக் குடுக்க போகுது. அதற்கு ஆயத்தமாகி விட்டது இந்த மாதத்திலிருந்தே. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே. ஸோ ஒரு இடம் மாறலான்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. பட் பார்ப்போம். உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு ஒத்துழைக்க வரையத்துல கண்டிப்பா அது மாறலாம். இல்லாட்டி மாற்றம் வர்றது கொஞ்சம் கம்மி தான். அதனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு நல்லது இந்த 1 மாத காலம். அதுக்கப்புறம் குரு மாறிட்டா 5ஆம் இடத்துல மாறிட்டா கண்டிப்பாக இடமாற்றத்தை குடுத்துருவார். அதுவரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. ஓகே. மீனராசிக்காரர் படிக்கிற குழந்தைங்க எப்படி சூப்பரா படிப்பீங்க. நெறைய பிள்ளைகளுக்காக படிப்புக்காக செலவு செய்ய வேண்டி வரலாம். திடீர்னு வந்து அந்த நோட்டு, இந்த நோட்டு ஏதோ ஒண்ணு பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது.
20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரருக்கு நெறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரும். 7:30 இருந்தாலும் இந்த நேரத்துல திருமணம் வரும். திருமணத்திற்கு ஓகே சொல்லுவாங்க. திருமணம் பார்த்து நடக்கவே இல்லன்றவங்களுக்கு பெண் பார்க்கிற படம் நடக்கும். நல்ல பெண், நல்ல மணமகன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நான் எங்கேயோ இருக்கேன், என் பொண்டாட்டி எங்கேயோ இருக்குன்னு சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதுலலாம் எந்த குறையும் இல்ல. ஓரளவுக்கு நல்லா தான் ஓடிட்டுருக்கு. வீட்ல கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல் அதிகரிக்கும். வீட்ல வந்து கொஞ்சம் அந்யோன்ய குறைபாடு வரும். நம்ப இது பேசினா அவங்க ஒண்ணு பேசுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்ன்ற பத்தி யோசிக்கணும். நெறைய கொஞ்சம் உங்களுக்குள்ளே யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு போகும். இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அத வெளிலயும் காட்ட முடியாது. ஸோ எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு மாரி அ சங்கடப்படுற மாரியான அமைப்பு இருக்கும். ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தான். அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஸோ பெருசா ஒண்ணும் யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் சூரியன் உச்சமான அப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஸோ 15 தேதி மட்டும் அமைதியா இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நன்மைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஸோ ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். உங்களுடைய ஹெல்த், மாமனார், மாமியாரோட ஹெல்த், அப்பாவோட ஹெல்த் இதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதீதமா பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு. இடுப்பு வலி, அதே மாரி முட்டி வலி இது 2மே மீனராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கும் இப்போ. அதே மாரி திடீர்னு தலை வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இது 3மே இந்த தடவ கொஞ்சம் அதிகமா இருக்கு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜியா சொல்றேன். ஸோ இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ மீன ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய வண்டி பார்ப்பீங்க. வண்டியா? என்ன வண்டி? குதிரை வண்டி பார்க்கறது, மாட்டு வண்டி பார்க்கறது, நெறைய வண்டிகள் பார்க்கறது. எங்கேயாவது மொபைல் திறந்தா வண்டியோடு இருக்க மாரியான ஒரு இமேஜ் பார்க்கறது. பெரிய பெரிய கார் ஷோரூம்ல போய் பார்க்கறது, இல்ல பெரிய பெரிய கார்கள் பத்தியான ஒரு தகவல்கள் கேட்கறது. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் வீட்டு அதிபதி போய் தன்னுடைய இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் இருக்கப்போது. செவ்வாய் இருக்கும்போது நெறைய அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. அதே மாரி சதுரமா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாரி இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க. ஸ்கொயரா இந்த தடவ நெறைய அத பத்தியான விஷயங்கள பத்தி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ உண்டு. மலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தடவ. செவ்வாய் எல்லாம் மலையை குறிக்குன்ற அமைப்புல நெறைய மலை ஏறிட்டு வர்றது, பழனி மலைக்கு போறது, திருவண்ணாமலை போறதுன்னு மலையோடு கனெக்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? மீன ராசிக்காரர்களுக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? பழனிமலை முருகன் வழிபாடும், திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் இந்த தடவ முடியும்னா ஒரு தடவ கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த 3 தெய்வங்களுடைய வழிபாடு இந்த தடவ உங்களுக்கான 3 விதமான காரணியை இயக்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து தீர்க்கும். ஓகே. மீனராசிக்காரர்கள் இந்த தடவ அதிகமாக 5, 5, 5 என்ற எண்ணையும், ரொம்ப ரொம்ப ரேரா 8, 8, 8ன்ற எண்ணையும் பார்ப்பீங்க. உங்களுடைய ரூபா நோட்லயோ, இல்ல உங்களுடைய பர்ஸ்ல இதுலயோ பார்க்கக்கூடிய அமைப்புலயோ, இல்லாட்டி முன்னுக்கு போகக்கூடிய வண்டியிலயோ 8, 8, 8ன்ற எண் சில பேருக்கு சீட்டோ ஏதோ ஒண்ணு. இந்த 8, 8ஓட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இன்ஃபினிட்டிவா நெறைய விஷயங்கள் உங்கள தேடி வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த எண் பார்த்தல் என்பது இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அமைதியாகவும், அடுத்த 15 நாட்கள் வேலையில் மிகச்சரியான யோகம் வருவதற்கான வாய்ப்பும் இனிதே மலர காத்திருக்கிறது.